தாய் வீடு ஏப்ரல் 2026. எப்ஸ்டீன் கோப்புகள். பாலியல் துஷ்பிரயோக வலையமைப்புகளும் அதிகாரமும் செல்வாக்கும் மிக்க உலகளாவிய நபர்களும். எழுதியவர் ரூபன் சிவராஜா. வாசிப்பவர் துஷ்யந்தி குணரட்னம். பரந்தளவிலான எப்ஸ்டீன் சுவடி பதிவு கோப்புகளின் விடைப்படுத்தல் பாலியல் சுரண்டல் எவ்வாறு கட்டமைப்பு அடிப்படையிலும் உலகளாவிய வலையமைப்பாகவும் இயங்கியது என்பதை புரிந்து கொள்வதற்கான முக்கியமான அடித்தளமாக உள்ளது. பொருளாதார, சமூக மற்றும் நிறுவன அதிகார கட்டமைப்புகள் நீண்டகால துஷ்பிரயோக முறைகளை எவ்வாறு செயல்படுத்தின என்பதை அம்பலப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் குற்றவாளிகளை சட்ட சமூக பொறுப்பேற்பில் இருந்து பாதுகாக்கவும் உதவியுள்ளன என்பதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளன. சமகால சர்வதேச அரசியலை மையம் கொண்டுள்ள பெரும் பெயர்களில் ஒன்று எப்ஸ்டீன் கோப்புகளின் சுவடி பதிவுகளாகும். இந்த கோப்புகள் பெரும் அதிர்ச்சிகரமான தகவல்களை சான்றுகளோடு அம்பலப்படுத்தியுள்ளன. இந்த கட்டுரை 3 விடயங்களை உள்ளடக்கி இந்த விவகாரத்தினை பேச விளைகிறது. யார் இந்த எப்ஸ்டீன், எவ்வாறான சுவடிப்பதிவுகள் வெளியிடப்பட்டன, அதன் விளைவுகள் எத்தகையன என்பதை இந்த விவகாரத்தினை சற்று விரிவாக பேசுவதற்குரிய அடிப்படைகளாகும். அத்தோடு இந்த கட்டுரை ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விவகாரத்தின் மீது ஒரு கூறுபட்டு பார்வையாக அமைகிறது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அமெரிக்காவை சேர்ந்த பெரும் தொழிலதிபர், பாலியல் குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்ட நபர், சிறுமிகளை குறிவைத்து மனித கடத்தல் மற்றும் பாலியல் துஷ்பிரயோகங்களை மேற்கொண்டு ஒரு பரந்த வலையமைப்பிற்கு தலைமை தாங்கிய ஒருவர். இத்தகு மானிட விரோத கொடூரங்களில் இவரோடு உலகின் பல செல்வாக்குமிக்க நபர்களும் தொடர்புபட்டுள்ளனர் என்பதை எப்ஸ்டீன் கோப்புகள் அம்பலப்படுத்தியுள்ளன. பாலியல் வணிகம், சிறுமிகள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள். உலகளாவிய தொழிலதிபர்கள், செல்வந்தர்கள் மற்றும் அரசியல் அதிகாரமும் செல்வாக்கும் கொண்ட பலவான்கள், பல்துறை பிரபலங்கள், கல்வியாளர்கள் உட்பட்டவர்களை இவர் நண்பர்களாக கொண்டிருக்கின்றார். இத்தகு பல்துறை பிரமுகர்களில் பலருக்கும் இவருக்கும் இடையிலான நட்பிலும் தொடர்பிலும் பாலியல் வணிகம், சிறுமிகள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் போன்ற பின்னணிகள் இருந்துள்ளன. நிலவியிருந்த இந்த தொடர்புகளில் உலகளாவிய ரீதியில் பல பிரபலங்களின் பெயர்கள் வெளிவந்துள்ளன. குறிப்பாக அமெரிக்கா, ஐரோப்பிய, ஆசிய நாடுகளில் அரசியல் அதிகாரம் கொண்டிருக்கும் பலரின் பெயர்கள் பட்டியல்களை காண முடிகிறது. 1980களில் பேர் ஸ்டெர்ன்ஸ் என்ற நிறுவனத்தின் ஒரு பங்காளராக எப்ஸ்டீனது தொழில்துறை ஈடுபாடு தொடங்கியது. தொடர்ந்து செல்வந்த வாடிக்கையாளர்களுக்கான நிதி நிறுவனம் ஒன்றினை தொடங்கினார். இவற்றுக்கூடாக டொனால்ட் ட்ரம்ப், பில் கிளின்டன், மைக்கேல் ஜாக்சன் மற்றும் பிரித்தானிய இளவரசர் ஆண்ட்ரூ உள்ளிட்ட அதிகாரமும் புகழும் மிக்க வட்டாரங்களுக்குள் நுழையும் வாய்ப்பு இவருக்கு கிட்டியது. சிறுமிகள் பலரிடம் மசாஜ் மற்றும் பாலியல் சேவைகளை வழங்கும்படி நிர்பந்தித்து அவர்களுக்கு பணம் வழங்க முயன்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கின் இறுதியில் குறைந்த வயதுடையவர்களிடம் இருந்து பாலியல் சேவைகளை பெற்றதற்காக இவருக்கு 1.5 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டினை அவர் ஒப்புக்கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் வயது வந்த பெண்கள் என்றுதான் நினைத்ததாக தெரிவித்திருந்தார். 2005 அமெரிக்காவின் புளோரிடா மாநில காவல்துறை எப்ஸ்டீன் மீது விசாரணைகளை தொடங்கியது. 14 வயது சிறுமி ஒருவரின் தாயார் தன் மகளை எப்ஸ்டீன் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியதாக குற்றம் சுமத்தி வழக்கு தொடுத்ததை தொடர்ந்து அவ்விசாரணை தொடங்கப்பட்டது. குறைந்த வயதுடையவர்களுடன் சட்டவிரோதமான பாலியல் தொடர்பு கொண்ட பல சம்பவங்களுக்காக இவர் மீது 2006ஆம் ஆண்டு காவல்துறை குற்றம் சாட்டி விசாரணைகளை முன்னெடுத்தது. 2009ஆம் ஆண்டு எப்ஸ்டீன் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். சிறைவாசத்துக்கு பிறகு அவர் பல வழக்குகளை சந்தித்தார். இவற்றில் இருந்து விடுபடுவதற்கு பாதிக்கப்பட்டவர்களுடன் சமரச மற்றும் நட்ட ஈடு வழங்கும் உடன்படிக்கைகளில் ஈடுபட்டார். மனித கடத்தலில் ஈடுபட்டதற்காக மீண்டும் 2019 குற்றம் சாட்டப்பட்டார். 2019 சிறையில் தற்கொலை செய்து கொண்டதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அது தற்கொலையா அல்லது திட்டமிட்ட கொலையா என்பது குறித்த வலுவான சந்தேகங்கள் இன்று வரை நிலவுகின்றன. 2வது வழக்கு விசாரணைகள் சிறை மற்றும் தற்கொலை செய்து கொண்ட காலம் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவி வகித்த காலம் என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்பும் எப்ஸ்டீனும் கூட்டாளிகள் என்பதன் பின்னணியிலும் இது திட்டமிட்ட கொலை என்ற சந்தேகம் வலுவாக நிலவுகின்றது. துன்புறுத்தலில் இருந்து உயிர் தப்பி நீதிக்காக போராடிய பெண்ணின் நூல். 2011ஆம் ஆண்டு விர்ஜீனியா ராபர்ட்ஸ் ஜெஃப்ரே என்னும் பெண் தனது 16வது வயதில் எப்ஸ்டீனால் தான் பாலியல் மனித கடத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட தனது கதையை பொதுவெளியில் புகழ்ந்திருந்தார். புளோரிடாவில் டொனால்ட் ட்ரம்பிற்கு சொந்தமான ஸ்பா ஒன்றில் தான் பணி செய்து வந்த போது எப்ஸ்டீனின் காதலியும் தொழில் கூட்டாளியுமான கிஸ்லைன் மேக்ஸ்வெல்லினை முதலில் தான் சந்தித்ததாக கூறினார். வெர்ஜீனியா எப்ஸ்டீன் வலையமைப்பின் மனித கடத்தல், பாலியல் துஷ்பிரயோகங்களில் இருந்து தப்பி பிழைத்த பெண்களில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எப்ஸ்டீன் பிரித்தானிய முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூ உள்ளிட்ட அதிகாரம் மிக்க பல ஆண்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வழக்கு தொடுத்ததன் மூலம் இந்த விவகாரத்துக்கு முதல் எச்சரிக்கை மணி அடித்தவரும் இவரே. இவர் ஏப்ரல் 2025 தனது 41வது வயதில் மேற்கு ஆஸ்திரேலியாவின் நெர்காஃபியில் உள்ள தனது பண்ணையில் தற்கொலை செய்து கொண்ட துயரம் நிகழ்ந்தது. அவரது மரணத்திற்கு பிறகு 2025 அக்டோபரில் நோபடிஸ் கேர்ள், A Memoir of Surviving Abuse and Fighting for Justice
எவருடைய பெண்ணும் அல்ல, துன்புறுத்தலில் இருந்து உயிர் தப்பி நீதிக்காக போராடியவளின் நினைவுகள் என்னும் தலைப்பிலான அவருடைய சுயசரிதை நூல் வெளியிடப்பட்டது. இந்நூலின் குறிப்புகள் எப்ஸ்டீன், மேக்ஸ்வெல் மற்றும் அவர்களது வலையமைப்பினரால் அவர் எதிர்கொண்ட துஷ்பிரயோகங்களை விரிவாக விவரிக்கிறது. முன்னாள் பிரதமர் ஒருவரின் பெயர் குறிப்பிட்டு அவர் தன்னை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியதாகவும் அந்நூலில் யோஃப்ரே பதிவு செய்துள்ளார். தனது 16வது வயதில் புளோரிடாவில் உள்ள டொனால்ட் ட்ரம்பின் லாகோ விடுதியில் தான் மசாஜ் பணியாளராக இருந்தபோது கிஸ்லைன் மேக்ஸ்வெல் மூலம் இந்த வலையமைப்பில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டதாக கூறுகின்றார். பின்னர் தான் எப்ஸ்டீனின் வலையமைப்பின் ஒரு பகுதியாக ஆக்கப்பட்டதாகவும் 2001 மற்றும் 2002 இளவரசர் ஆண்ட்ரூவுடன் 3 முறை பாலியல் உறவில் தான் வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்தப்பட்டதாகவும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். பாலியல் அடிமை. எப்ஸ்டீனின் கட்டுப்பாட்டில் தான் ஒரு பாலியல் அடிமையாக இறந்து விடுவேனோ என அஞ்சியதாகவும் பலமுறை நிகழ்ந்த உடல், மன மற்றும் பாலியல் துஷ்பிரயோகங்களை பற்றியும் பதிவு செய்துள்ளார். இளம் பெண்களை பாலியல் சுரண்டலுக்கு உட்படுத்திய செல்வந்தர்கள், செல்வாக்கு மிக்கவர்களை கொண்டு ஒரு வலையமைப்பை அந்நூல் விவரிக்கிறது. அத்தோடு பாலியல் வணிக குற்றத்திற்காக தண்டனை அனுபவித்து வரும் கிஸ்லைன் மேக்ஸ்வெல்லின் பங்கையும் விளக்குகிறது. ஒட்டுமொத்தமாக அந்த நினைவு குறிப்புகள் ஜெஃப்ரே எதிர்கொண்ட கொடூரமான துஷ்பிரயோகங்களையும் அதன் நீண்டகால விளைவுகளையும் வெளிப்படுத்துகிறது. 2002 தொடக்கம் 2005 கால பகுதியில் பல சிறுமிகளை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு மீண்டும் 2019 கைது செய்யப்பட்டார். வழக்கின்படி பெரும் எண்ணிக்கையில் சிறுமிகளை பாலியல் வணிகம், மனித கடத்தலுக்கு உட்படுத்தும் பாரிய வலையமைப்பை எப்ஸ்டீன் உருவாக்கியிருந்தார். இந்த சிறுமியரில் பலர் 14 வயதினுடைய குழந்தைகள். எப்ஸ்டீனின் இணையரான கெஸ்லின் மேக்ஸ்வெல் மீது 2021 வழக்கு தொடரப்பட்டது. பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உட்படுத்தப்படுவதற்கு சிறுமிகள், இளம் பெண்களை இவர் ஆட்சேர்ப்பு செய்து கொடுத்தார் என்பது இவர் மீதான குற்றச்சாட்டு. நவம்பர் 2021 கிஸ்லின் மேக்ஸ்வெல்லுக்கு எதிரான நீதிமன்ற வழக்கு நியூயார்க்கில் தொடங்கியது. இளம் பெண்கள் மற்றும் குறைந்த வயதுடைய பெண்களை ஆட்சேர்ப்பிலும் அவர்களை எப்ஸ்டீனிடம் அழைத்து செல்லவும் உதவியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து 2022 இவருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் 1980களின் இறுதி பகுதியில் இருந்து 2000களின் ஆரம்பம் வரை நெருங்கிய உறவில் இருந்தவர்கள். புளோரிடாவை மையமாக கொண்ட செல்வந்த வணிக சமூக வட்டாரத்தின் அங்கத்தினர் என்று அறிய முடிகிறது. வெளியிடப்பட்டுள்ள கோப்புகளில் எப்ஸ்டீன் தொடர்பான காவல்துறை விசாரணைகளின் நீதிமன்ற பதிவுகளும் அடங்குகின்றன. அத்தோடு அவரது வாடிக்கையாளர் தொடர்புகளின் பட்டியலும் அடங்குகின்றன. அந்த பட்டியல்கள் அவரை அறிந்திருந்த நபர்கள் பற்றிய முழுமையான விவரங்களை உள்ளடக்கியவை. இந்த நபர்கள் சிறுமிகள் மீதான பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்டமைக்கான ஆதாரங்களையும் இப்பதிவுகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளன. கல்வியாளர்களின் பெயர்கள். இடதுசாரி தத்துவ அறிஞர் நோம் சாம்ஸ்கியின் பெயரும் அடிபடுகின்றன. பெண்களின் மீதான துஷ்பிரயோகத்தை சுற்றிய கொதி நிலையை எவ்வாறு சமாளிப்பது மற்றும் ஊடகங்களில் எப்ஸ்டீன் பற்றிய மிக மோசமான சித்தரிப்புகளை எப்படி எதிர்கொள்வது என்பதில் எப்ஸ்டீனுக்கு ஆலோசனை வழங்கியதற்கான ஆதாரங்கள் வெளிவந்துள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்வியாளர்கள், கோட்பாட்டாளர்கள், சிந்தனையாளர்கள், படைப்பாளிகள், எழுத்தாளர்கள், எதிர்பரசியல் செயல்பாட்டாளர்கள் மத்தியில் நன்மதிப்பை கொண்டிருந்தவர் சாம்ஸ்கி. இந்த விவகாரத்தில் ஒரு பாலியல் கொடூரனுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் என்பது அவர் மீதான மதிப்பையும் பெருமிதத்தையும் அடியோடு குறைத்துள்ளது. த கன்வர்சேஷன் இணையத்தில் ஆய்வாளர் பிரையன் ஹெர்மன் எழுதிய ஒரு கட்டுரையில் அமெரிக்க பல்கலைக்கழகங்களின் ஆய்வுகளுக்குரிய அனுசரணை நிதி தொடர்பான தகவல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதில் தனியார் நிதி கொடையாளர்கள் குறித்த விடயங்கள் எப்ஸ்டீன் கோப்புகளோடு தொடர்புபடுத்தி பேசப்பட்டுள்ளன. ஏல், கொலம்பியா, UCLA உள்ளிட்ட பல பல்கலைக்கழகங்கள் எப்ஸ்டீனுடன் இருந்த தொடர்புகள் வெளிச்சத்துக்கு வந்தபின் பேராசிரியர்களை இடைநிறுத்தம் செய்துள்ளதோடு சிலர் சார்ந்து மாற்று ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளன. அரிசோனா பல்கலைக்கழகம் திட்டமிட்டிருந்த ஒரு அறிவியல் மாநாட்டில் பங்கு பெறவிருந்த பேச்சாளர்கள் சிலரின் பெயர்கள் எப்ஸ்டீன் பதிவுகளில் இடம்பெற்றிருந்த காரணத்தினால் அந்த அறிவியல் மாநாட்டை நிறுத்தியது. பல பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களின் இடைநிறுத்தங்கள், ரத்து செய்யப்பட்ட நிகழ்வுகள் மற்றும் நிர்வாக விளைவுகள் பல்கலைக்கழகங்கள் நன்கொடைகளை கையாளும் முறைமைகளின் பலவீனங்களை வெளிப்படுத்துகிறது. பல பல்கலைக்கழக முதல்வர்கள் நிதி கொடை பெறும் நோக்கில் எப்ஸ்டீனை சந்தித்திருக்கின்றனர். அனைவருக்கும் அவர் வாக்குறுதி அளித்த நிதியை பெரும்பாலும் வழங்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. பல்கலைக்கழகங்களில் ஆய்வு நிதி எப்படியாக ஈட்டப்படுகிறது என்றும் அக்கட்டுரை தகவல்களை வழங்குகிறது. 53% அமெரிக்க மத்திய அரசாங்கத்திடம் இருந்தும் 25% பல்கலைக்கழக நிதியில் இருந்தும் 8% தனியார் அறக்கட்டளைகள், 6% தொழில்துறை மற்றும் 3% தனிநபர் நன்கொடையாளர்களிடம் இருந்தும் ஈட்டப்படுவதாக கூறப்படுகிறது.
ஆனால் மொத்த நிதி ஈட்டலில் தனிநபர் நன்கொடையாளர்களிடம் இருந்து பெறப்படுவது மிகச் சிறிய பங்கை வகித்தாலும் அது பெரும் தார்மீக அறநெறிசார் ஆபத்துக்கு அது இட்டுச் செல்லக்கூடியது. சர்ச்சைக்குரிய நன்கொடையாளர்களுடன் தொடர்பு ஏற்பட்டால் அது மிகப்பெரிய ஒழுக்கச் சிக்கல்களை உண்டாக்கக்கூடும். உத்தியோகபூர்வமான நன்கொடை மேலாண்மை அமைப்புகள் இருந்தாலும் அவை பல்கலைக்கழகம் மாறுபடுகின்றன. பெருந்தொகை நன்கொடைகள் சீரான மதிப்பாய்வு செய்யப்படுவதால் சிறுதொகை நன்கொடைகள் சில நேரங்களில் உத்தியோகபூர்வ செயல்முறை விலக்கலுக்கு உட்படும் அபாயம் உள்ளது. அறம்சார் நெறிமுறை தரத்தை பராமரிக்க அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் கடுமையான பின்னணி ஆய்வுகள், மேம்பட்ட பயிற்சி மற்றும் அனுமதியில்லாத நன்கொடையாளர் தொடர்பை தடை செய்யும் நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அது உணர்த்துகிறது. ஆய்வுகளை மேம்படுத்தும் நெருக்கடியிலான நிதி தேவை அதிகமுள்ள சூழலில் ஆய்வுசார் அறத்துக்கும் பொருளாதார தேவைக்கும் இடையிலான சமநிலையை பேணுவது சவாலானது. தமது ஆய்வுசார் கருப்பொருட்கள் பல்கலைக்கழக மூலோபாயங்களுடன் பொருந்தவில்லை என்றால் சில ஆராய்ச்சியாளர்கள் உத்தியோகபூர்வ முறைமைகளை மீறி நிதி தேடுவது உண்டு. எப்ஸ்டீனுக்கு சொந்தமான தனியார் தீவுகள். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அமெரிக்க வெர்ஜின் தீவுகளின் அருகே உள்ள 2 தனியார் தீவுகளை வைத்திருந்தார். அவை லிட்டில் சென்ட் ஜேம்ஸ் ஐலண்ட் மற்றும் கிரேட் சென்ட் ஜேம்ஸ் ஐலண்ட் என்று அழைக்கப்படுகின்றன. முதல் தீவினை அவர் 1998 $8 மில்லியன் கொள்வனவு செய்ததாக கூறப்படுகிறது. 2019 அதன் பெறுமதி $70 மில்லியன் உயர்ந்திருந்தது. 2023 பெருங்கோடீஸ்வரரான ஸ்டீஃபன் டெகாஃப் இவ்விரண்டு தீவுகளையும் $60 மில்லியன் கொள்வனவு செய்து வாங்கி அங்கு சொகுசு சுற்றுலா விடுதி அமைக்கும் திட்டத்தை அறிவித்தார். ஆனால் 2026 வரை எந்த கட்டுமானமும் தொடங்கப்படவில்லை எனப்படுகிறது. எப்ஸ்டீனின் மீது குற்றஞ்சாட்டிய பெண்களில் பலர் லிட்டில் சென்ட் ஜேம்ஸ் தீவில் தம் மீதான துஷ்பிரயோகங்கள் நடைபெற்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். மறைக்கப்பட்ட விவரங்கள். 2025 நவம்பர் எப்ஸ்டீனுக்கு விசாரணைக்கு உட்பட்ட மீதமுள்ள சுவடிப்பதிவு கோப்புகளை வெளியிட வேண்டும் என்று கோரி காங்கிரஸ் அவை நிறைவேற்றிய தீர்மானத்தில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். எப்ஸ்டீன் கோப்புகளில் இருந்து தணிக்கை செய்யப்பட்ட பதிப்பை 2025 டிசம்பர் 19 மற்றும் 23 தேதிகளில் நீதித்துறை அமைச்சகம் வெளியிட்டது. தொடர்ந்து 30 ஜனவரி 2026 எப்ஸ்டீன் கோப்புகளில் இருந்து 30 லட்சம் சுவடிப்பதிவுகள், 2000 காணொளிகள், 180,000 ஒளிப்படங்களும் வெளியிடப்பட்டன. பலர் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டமை, தமது பாலியல் தேவைகளுக்காக சிறுமிகளை பயன்படுத்திய அதிகாரமும் செல்வாக்குடைய நபர்களின் பட்டியலும் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஆனால் அத்தகைய சான்றுகளுடனான கோப்புகள் இன்னும் வெளிவரவில்லை. எப்ஸ்டீன் விவகாரம் உலகளாவிய ஒரு பெரும் அரசியல், சட்ட மற்றும் சமூக பதற்றநிலையை தோற்றுவித்துள்ளது. 2025 இறுதியிலும் 26 ஆரம்பத்திலும் வெளியிடப்பட்ட சுவடிப்பதிவுகள் மில்லியன் கணக்கான பக்கங்களை கொண்டவை. அவை எப்ஸ்டீனின் வலையமைப்புகள் எத்தனை பாரியவை, பரந்து விரிந்தவை என்பதை வெளிச்சமிட்டுள்ளன. எப்ஸ்டீன் பாலியல் வணிக துஷ்பிரயோக வலையமைப்பை சார்ந்த குற்றச்சாட்டுகள் சட்ட ரீதியாக எத்தகு தவறாக கையாளப்பட்டுள்ளன என்பதனையும் அமலப்படுத்துகின்றன. அரசியல்வாதிகள், ராஜதந்திரிகள், செல்வந்தர்கள், பெரும் தொழிலதிபர்கள், கலைத்துறை ஆளுமைகள், கல்வியாளர்கள் என பல மட்டங்களில் உலகளாவிய விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. முக்கிய நபர்களின் விவரங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட 43 பேர் முழு பெயர் மற்றும் தொடர்பு தகவல்களுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு மேலும் அவர்கள் சார்ந்த சில ஒளிப்படங்களும் வெளியிடப்பட்டன. கோப்புகள் பொதுமக்களுக்கு வெளியிடப்பட வேண்டும் என்பதற்கு பரவலான ஆதரவு இருந்தாலும் அவற்றின் உள்ளடக்கம் வெவ்வேறு அரசியல் அடையாளங்களின் அடிப்படையில் பயன்படுத்தப்படுகிறது. ட்ரம்ப் ஆதரவு குழுக்கள் இந்த கோப்புகளை ட்ரம்ப் மீது நடத்தப்படும் ஆழ்நிலை அரச சதி ஒன்றின் அங்கமாக பார்க்கின்றன. வெளியிடப்பட்டுள்ள பதிவுகளில் டொனால்ட் ட்ரம்ப் எனது பெயர் 30,000 தடவைகளுக்கு மேல் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் இதை ஒரு அரசியல் தாக்குதலாகவே அர்த்தப்படுத்துவதில் முனைப்பு கொண்டுள்ளனர். பில் கிளின்டனின் பெயரும் பலமுறை இடம்பெற்றிருக்கின்ற போதிலும் அவரும் தான் எந்த தவறும் இழைக்கவில்லை என்கிறார். அமெரிக்க அரசியலில் நிகழக்கூடிய விளைவுகள். எப்ஸ்டீனுடன் கொண்டிருந்த தொடர்புகள் காரணமாக பலரும் பெரும் விளைவுகளை சந்திக்க நேர்ந்துள்ளது. அவற்றில் பிரித்தானிய இளவரசர் ஆண்ட்ரூ கொண்டிருந்த உறவு மற்றும் பாலியல் வன்முறை சார்ந்த குற்றச்சாட்டுகளின் விளைவாக தனது இளவரசர் பட்டத்தை இழந்துள்ளார். நீதிமன்ற பதிவேடுகளில் தனது பெயர் இடம்பெறாதிருப்பதை உறுதிப்படுத்துமாறு எப்ஸ்டீனிடம் ஆண்ட்ரூ கேட்டிருந்ததற்கான சான்றுகளும் வெளிவந்துள்ளன. மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் பிபிசிக்கு வழங்கிய நேர்காணலில் தனது எப்ஸ்டீனுடன் இருந்த உறவு குறித்து பகிர்ந்துள்ளார். ஒரு பாலியல் குற்றவாளியுடன் சமூக தொடர்பு வைத்திருந்தமை தனது பெரிய தவறு என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார். தானும் முன்னாள் மனைவியின் நடத்திய நலத்திட்ட அறக்கட்டளைக்கான நிதி திரட்டின் நோக்கத்திற்காக மட்டுமே எப்ஸ்டீனுடன் தனது தொடர்பு இருந்ததாகவும் கூறியுள்ளார். எப்ஸ்டீன் சுவடி பதிவுகள் அமெரிக்க அரசியலில் ஏற்பட்ட மிகப்பெரிய விளைவுகளில் ஒன்று. குடியரசுக் கட்சி மட்டத்தில் ட்ரம்ப் தனது பிடியை மெல்ல இழந்து வருவதற்கான தோற்றம் தெரிகிறது என நோர்வேஜிய
சிவிட்டா சிந்தனையத்தை சேர்ந்த ஆய்வாளர் எரிக் லாக்கே கருதுகின்றார். இது அமெரிக்காவின் வலதுசாரி அரசியலில் ஒரு வகை மாற்றத்துக்கு வழிகோலும் எனவும் அவர் நம்புகிறார். 2026 காங்கிரஸ் அவை தேர்தல் இடம்பெறவுள்ள சூழலில் இந்த அமலப்படுத்தல் தகவல்கள் தேர்தல் அலையில் அடிபட்டு போகும் என்ற எதிர்பார்ப்பு குடியரசுக் கட்சியினர் மத்தியில் நிலவுகிறது. அதேவேளை ஜனநாயக கட்சிக்கு இந்த அமலப்படுத்தல் கோப்புகளின் உள்ளடக்கம், குறிப்பாக ட்ரம்ப் சார்ந்த தகவல்களை வாக்காளர் மனதில் பதிய வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இத்தகைய அரசியல் தேர்தல் லாப நோக்குகளுக்கு மத்தியில் எப்ஸ்டீன் வலையமைப்பின் பாலியல் துன்புறுத்தல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி இன்னும் சாத்தியமாகாத, முன்னேற்றம் காணாத ஒன்றாகவே இருக்கின்றது. அமெரிக்க நீதித்துறை அமைச்சகம் ஏறத்தாழ 3.5 மில்லியன் சுவடிப்பதிவுகளை வெளியிட்டுள்ளது. மேலதிகமாக இன்னும் 2.5 மில்லியன் வரையான சுவடிப்பதிவுகள் வெளியிடப்படவில்லை. கடல் போன்றதொரு தகவல் வெள்ளத்தில் வெகுஜனத்தை மூழ்கடிப்பதன் மூலம் சட்டமீறல்கள், குற்றங்கள் பற்றிய முக்கிய தகவல்களை மறைக்கின்ற உத்தியுடன் ட்ரம்ப் நிர்வாகம் செயல்படுகிறது என விமர்சனங்களும் எழுந்துள்ளன. சிக்கல்கள், கெடிநோக்கு, இணக்கப்பாடு, தகவல் சுமை, கவனச்சிதறல். இத்தகைய பெருந்திவள் சுவடி கோப்புகளின் வெளியீட்டின் அடிப்படை சிக்கல்கள் பல்வகையின. முழுமையற்ற மற்றும் தாமதமான வெளியீடானது தகவலை பெருமளவில் புதைத்து மறைப்பதற்கான கெடிநோக்கோடு இணக்கப்பாடு சார்ந்த அணுகுமுறையோ என்ற சந்தேகமும் நிலவுகிறது. மலிசியஸ் கம்ப்ளையன்ஸ் என்பது விதிகளையும் சட்டங்களையும் கொள்கைகளையும் கடுமையாக பின்பற்றுகின்ற அதேவேளை அப்பின்பற்றலின் விளைவு எதிர்மறையான, வீணான அல்லது அர்த்தமற்ற விளைவுகளை உண்டாக்கும் என்று அறிந்து மேற்கொள்வதாகும். இந்த எப்ஸ்டீன் கோப்புகளின் வெளியீட்டு விவகாரத்தை பொறுத்தவரை விளக்கமாக சொல்ல போனால் எல்லாம் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு செய்வதற்கான தர்க்கத்தை கொண்டிருக்கும். ஆனால் அதன் நோக்கமும் விளைவும் எதிர்மறையாக அமையும். இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட், தகவல் சுமையையும் தகவல் குழப்பத்தையும் அடிப்படையாக கொண்ட மூலோபாய சூதாட்டம் இது என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. ட்ரம்ப் நிர்வாகம் 2 உளவியல் செயல்முறைகளை கையாள்கிறது என கவனச்சிதறல் மற்றும் துருவப்படுத்தல் ஆகிய 2 அணுகுமுறைகளை ட்ரம்ப் நிர்வாகம் இந்த விவகாரத்தில் கைகொள்கிறது எனப்படுகிறது. இத்தகைய ஆகப்பெரும் தகவல் வெள்ளத்தை மடை திறந்து விடுவதானது ஏற்கனவே அமெரிக்க உள்ளக நெருக்கடிகளுக்கு புகலிட, குடியேற்ற அரசியல் சிக்கல்கள், சுகாதார காப்பீட்டு பிரச்சனைகள், அமெரிக்காவின் வெளியுறவு நடவடிக்கைகள் மத்தியில் மக்கள் எப்ஸ்டீன் விவகாரத்தில் மக்களின் கவனம் குவிப்பதை கடினமாக்கக்கூடியது. அதாவது கவனச்சிதறல்களுக்கு வழிவகுக்கக்கூடியது. வெளிவரும் தகவல்களை உரிய முறையில் தொகுத்து புரிதலுக்குரிய வாய்ப்பினை தகவல் பெருந்திரள் அல்லது தகவல் சுமை இல்லாமல் செய்கின்றது. நன்றி.